ஒரு விசை உங்களோடு கூட உங்கள் ஆராதனையிலே பங்கு பெறவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். அப்படிதானே? ஆமாம், எப்பவுமே இதுக்கு ஆமீன் வராது, வந்ததுக்காக நன்றி. சரி, ஒரு சில வசனங்களை, ஒரு 3 வேத பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 3 வேத பகுதிகள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், இன்னொருவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். சகரியா 13வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 30வது 31வது வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறலடைவீர்கள். மேய்ப்பனை வெட்டு, மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ராத்திரியிலே நிறைவேறும் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10-11வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்படியே கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி அன்பிற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாடுகளுக்காக, எங்களுடைய அக்கிரமத்திற்காக, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவராக நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் என்கிறதான உம்முடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட அந்த 3 வேத பகுதியிலும் ஒரே வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 வேத பகுதியும் ஒரு மேய்ப்பனை குறித்து பேசுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே தேவன் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு மேய்ப்பனை வெட்ட போகிறேன், அந்த மேய்ப்பன் வெட்டப்படுவதனால் அந்த மேய்ப்பனிடத்திலே இருந்த அந்த மந்தையானது சிதறி போகும் என்று சொல்லி தேவாதி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைப்பதை நாம் பார்க்கிறோம். அதே வார்த்தையை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்த வேத பகுதியிலே தன்னுடைய வாழ்வின் கடைசி தருணத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை அறிந்த தேவகுமாரன் அன்றைக்கு சீஷர்கள் மத்தியிலே நின்று அவர் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதே, மேய்ப்பன் வெட்டப்படுவார், அப்படி வெட்டப்படுவதனால் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்று ராத்திரி நிறைவேற போகிறது என்று சொல்லி இயேசு அந்த தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசித்தோம். யோவான் 10வது அதிகாரத்திலே அதே மேய்ப்பனை குறித்து இயேசு அங்கே சொல்லுகிற காரியங்களை 10ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசிக்கலாம். அதிலே அவர் சொல்லும் போது 10வது வசனம் 11வது வசனத்திலே திருடன் ஒருவன் இருக்கிறான், ஆனால் மேய்ப்பன் ஒருவன் இருக்கிறான்.
அந்த திருடனுடைய வேலை என்ன? அவன் எப்பொழுதுமே மந்தையை திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அந்த மந்தையை அழிப்பதற்குமே வருகிறான். ஆனால் அந்த திருடனிடத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேய்ப்பனும் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? அந்த மேய்ப்பன் திருடுவதற்கல்ல, கொள்ளையிடுவதற்கல்ல, அழிப்பதற்கல்ல, ஜீவனை எடுப்பதற்கல்ல, மாறாக அவர் ஜீவனை கொடுப்பதற்காக வந்த மேய்ப்பன் சாதாரணமாக கொடுக்கிறது இல்லையாம். அவர் ஜீவனை பரிபூரணமாக கொடுக்கிறவராம். எப்படி அவர் பரிபூரணமாக கொடுப்பாராம்? தன்னுடைய ஜீவனையே ஆடுகளுக்காக கொடுத்து தம்முடைய ஜீவனை பரிபூரணமாக கொடுப்பார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடியினால்தான், அவர் தந்திருக்கிற ஜீவனை பெற்றிருக்கிறபடியினால்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஒரு காலத்திலே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ ஜீவாதிபதியினுடைய ஜீவனை பெற்றவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக, புது சிருஷ்டியாக சபைக்குள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் மாறி இருக்கிறேன் என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களால தைரியமா சொல்ல முடியும்னா இன்னும் பெரிய அல்லேலூயா வந்திருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு போல. அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக வெறும் புல்லையும் தண்ணியும் மட்டும் கொடுக்கிறது இல்ல. எதை கொடுக்கிறாரு? தன் ஜீவனையே கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்ல. ஆமா, யாருக்கோ ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயில் ஆயிருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? யாருக்கோ ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. என்னதான் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியுமா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலான்னு சொல்லி மெடிக்கல்ல ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நெருக்கமான உறவினர், அவருடைய பிளட் குரூப் இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? அவர்கிட்ட இருக்கிற ஒன்று எடுத்து இங்க வச்சிடலாம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது அவர் ஜீவன் பிழைச்சா போதும்னு சொல்லி, ஏன் ஒரு கிட்னி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? கழட்டி கொடுத்துருவோம். கொடுத்துருவோமா? ஏன் கொடுத்தோம்? ஏன் கொடுத்தோம்? அன்பினால கொடுத்தோமா? சரி, வேற எதுக்காக கொடுத்தோம்? ஏன்னா அது ரெண்டு இருக்குது, அதனால கொடுத்தோம். அதான் உண்மை. ஏன்னா ஒன்று போனாலும் இன்னொன்று வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? காலத்தை ஓட்டிடலாம்டா அப்படின்னு ரெண்டு இருக்குது, அதனால கொடுத்தோம். அதே கிட்னியை மாத்திட்டு அவர் ஒரு 3 வருஷம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப திடீர்னு அவருக்கு ஒரு சிக்னஸ் வருது. இப்ப போய் அட்மிட் பண்ண உடனே அவருடைய ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, கொடுத்துருவோமோ? ரொம்ப அன்பானவர் தானே, அன்புனால தானே செய்தோம். ஹார்ட்டை கொடுத்துடலாமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? அது ஒண்ணுதான் இருக்கு. இப்போ உலக பிரகாரமான அன்பிற்கு என்ன இருக்குது? ஒரு லிமிட் இருக்குது, ஒரு அளவு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் எவ்வளவுதான் அன்பை செலுத்துகிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் தியாகம் உள்ளவர்களாக இருந்தாலும், மனிதனுடைய அன்பு எந்த அளவுக்கு தான்? ஏதோ ஒரு லிமிட்ல அது என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் ஆகிதான் ஆகணும். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக வெறும் உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் கொடுக்கிறது இல்ல, தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு அன்றைக்கு சீஷர்கள் மத்தியிலே, பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இன்னும் மற்ற யூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது மேய்ப்பனை குறித்தும் ஆடை குறித்தும் அந்த மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற உறவை குறித்தும் அவர் பேசி கொண்டு வரும்போது, எத்தனை சீஷர்களுக்கு அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று புரிந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் எதை குறித்து பேசுகிறார்? நானே நல்ல மேய்ப்பன், என்னிடத்திலே பிதா ஒரு காரியம் வைத்திருக்கிறார். என்ன காரியம் அது? பிதா தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவித்திருக்கிறார். என்னை ஒரு நோக்கத்திற்காக இங்கே அனுப்பியிருக்கிறார். நான் நல்ல மேய்ப்பனாக இருந்தாலும் தேவன் முன்னறிவித்தபடி ஒரு நாள் மேய்ப்பன் வெட்டப்பட போகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினால்தான் அங்கே இயேசு அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நினைவு கூர்ந்தவராய் சொல்லுகிறார். நான் நல்ல மேய்ப்பன்பா, நான் சாதாரணமா உங்களை மீட்க போகிறது இல்ல, என்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்?
மீட்க போகிறேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. எந்த அளவிற்கு அவர் தன்னை குறித்தும் தன்னுடைய நிலைமையை குறித்தும் தன்னுடைய நோக்கத்தை குறித்தும் தெளிவாக அறிந்திருப்பாரானால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பனை பிதா என்ன செய்ய சித்தம் கொண்டாராம்? மேய்ப்பனை வெட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் வெட்டணும்? வெட்டிதான் ஆகணுமா? அதுதான் பிதா வைத்திருந்த நோக்கம். ஏனென்றால் இந்த முதல் ஆதாம் ஆகிய ஏதேன் தோட்டத்திலே ஆணும் பெண்ணும் இணையாமல் ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே உலகத்திற்குள் துக்கத்தையும் பாடுகளையும் சாபத்தையும் சமாதான குறைச்சலையும் கொண்டு வந்தபடியினாலே இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பட்டவர். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து முதலாவது ஆதாம் கொண்டு வந்திருந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனுக்குலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுக்க வேண்டியதாயிற்று. அந்த சூழ்நிலையை விளக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி விளக்குகிறான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய பாடு மரணம் என்பது அது வார்த்தையினாலே விவரிக்கப்பட முடியாது. அங்கே பிதா ஒரு வார்த்தையிலே மேய்ப்பனை வெட்டுவேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் கடந்து போன பாதைகள் வார்த்தையினாலே விவரிக்க முடியாதபடியினால் கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலும் அவர் கடந்து போகிற அந்த சிலுவையின் பாதையானது முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்ட அந்த சமயத்திலிருந்து அவர் பலவிதமான விசாரணை என்று சொல்லி அலைக்கழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கடைசியாக கொல்கதா என்கிற அந்த இடத்திலே போய் சிலுவையிலே அறையப்படும் நேரம் வரை கிட்டத்தட்ட 6 முதல் 7 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக ஒரு 6 முதல் 7 மணி நேரங்கள் ஒரு மனிதன் மிகுதியான வேதனைக்குட்படுத்தப்பட்டார். அந்த காட்சி ஏசாயாவிற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னரே தேவன் ஏதோ ஒரு காட்சியின் மூலமாக காண்பிக்கிறார். அதை பார்க்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. பார்த்து அப்படியே அவன் எழுதி வைக்கிறான். எப்படி எழுதுகிறான் பாருங்கள். 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயாவுக்கு தெரியல, ஏதோ ஒரு காட்சியை ஆண்டவர் காமிக்கிறாரு, நீ இதை எழுதுன்னு சொல்றாரு. அவன் பார்த்து அதை விவரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அழகும் சௌந்தரியமும் நிறைந்தவராய் இருந்த இயேசுவின் முகம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்தே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 63 65 வரை உள்ள வசனத்தை நீங்க பார்க்கும் போது எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவரை அடித்தார்கள். எல்லாரும் சூழ்ந்து கொண்டா 10 பேர் 20 பேர் இல்ல, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, ஒரு 100 பேர் சூழ்ந்துகிட்டு ஒரு மனிதனை அடிக்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? அடிக்கிறது மட்டும் இல்ல, அவர் கண்களை கட்டிவிட்டு அடித்தார்களாம். ஒரு மனிதனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அடிப்பதே மிகவும் ஒரு கொடுமையான செயல். எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியா ஒருத்தன் நிக்கிறான், அவனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அடிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு கொடூரமான செயல். அது மட்டும் இல்ல, கண்களை முகத்தை துணியை வச்சு கட்டிட்டு அடிக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும் இயேசுவுக்கு. அது மட்டும் கிடையாது, அடிச்சவங்க எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்றாங்க. இப்ப உன்னை யாரு அடிச்சது சொல்லு. என்ன பாவம் செய்தார் அவர்? என்ன குற்றம் செய்தார் அவர்? ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம காவலர்கள் சில குற்றவாளிகளை அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்னது, மனசே கேட்க மாட்டேங்குது. அவன் உண்மையில குற்றவாளி, அடி வாங்குறான். ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு தேவகுமாரன் பரிசுத்தராகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்தவர் ஒருவராலும் கை நீட்டி இந்த குற்றம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட முடியாத ஒரு மனிதர் அங்கே அடித்து காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏசாயா பார்க்கிறான், எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அவன் சிம்பிளா எழுதுறான். அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் என்ன செய்தது, அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதுகிறான். அடுத்தது 3ஆம் வசனத்துல
அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். 3.5 வருஷம் கூட நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. வசனம் சொல்லுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லுகிறது. தன்னந்தனியாக விடப்பட்டவராய், யாரும் அவருக்கு உதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தனிமையின் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இயேசு எப்படி இருந்தாராம்? சில நாட்களுக்கு முன்னர் தான் இந்த இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் கழுதையை கொண்டு வந்து அவரை கழுதை மேல ஏத்தி வழிநடுக வஸ்திரங்களை விரிச்சு மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி போட்டு ஆடி பாடி டான்ஸ் போட்டு வரவேற்று கொண்டு வந்த அந்த எருசலேம் பட்டணத்திலே இன்றைக்கு அதே இயேசு, அவர் மூலமாக நன்மைகளை பெற்ற ஜனங்கள் அநேகர் இருந்தாலும், அவர் மூலம் அற்புதங்களை பெற்று ருசித்த ஜனங்கள் அநேகர் இருந்தாலும், இன்றைக்கு எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். யாருக்காக? 4ஆம் வசனத்திலே அவன் சொல்லும் போது, இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்துச்சு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய பாடுகள் மிகுதியானது, அவருடைய துக்கம் மிகுதியானது. அவர் அடைந்திருந்த நிந்தைகள் வார்த்தையினாலே விவரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய என்னுடைய பாடுகளையும் நிந்தைகளையும் உனக்கு வைக்கப்பட்டிருந்த சாபத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தரான தேவகுமாரன் உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டார். தெரியுமோ? அந்த கல்வாரி அன்பின் ஆழத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் இருப்பாயானால், இன்றைக்கும் அதே அன்பின் ஆழத்தோடு கூட, அதே நேசக்கரத்தோடு கூட அவர் உன்னண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அன்பின் ஆழத்தை நீ புரிந்து கொள்ளுவாயானால் உனக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக வாருவார். ஒருவேளை ஜீவன் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவருடைய ஜீவனை உனக்காக தந்தவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஏசாயா சொல்லும் போது தொடர்ந்து சொல்லுகிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா நாம என்ன செஞ்சோமா? அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று ஏசாயா சொல்லுகிறான். அந்த கெத்செமனே தோட்டம் தொடங்கி சிலுவை வரை நடந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் எல்லாம் என்ன சொன்னாங்க? இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான், இவன் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன் என்று சொல்லி எல்லாரும் அப்படித்தான் குற்றம் சாட்டினார்கள். தொடர்ந்து அவள் சொல்லும் போது, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து போயிருந்த மனுக்குலத்திற்கு உண்மையான சமாதானத்தை தருகிற ஆக்கினை தேவாதி தேவ குமாரன் மேல் விழுந்தது. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. கடைசியில் சொல்றாரு 6வது வசனத்துல, நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம், ஆனால் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அந்த சம்பவம் நடந்தபடியினால்தான் வழி தப்பி திரிந்த ஆடுகளாய் ஒரு காலத்தில் இருந்த நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய மந்தையிலே அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவும் சங்கீதக்காரன் சொல்றது போல மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல வழி தப்பி திரிந்தோம், ஒரு காலத்துல தேவ ராஜ்யத்திற்கு வழி என்ன என்பதை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் என்கிறதான ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசித்து அனுபவித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதையே 63 அதிகாரத்தை நான் விளக்கிட்டே போயிடலாம். நிறைய காரியத்தை ஏசாயா எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, ஏசாயா எப்படி அந்த வார்த்தையெல்லாம் எழுதியிருப்பாருன்னு சொல்லி. ஏதோ ஒரு தரிசனம் கிடைக்குது, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உணர்த்துகிறார், சொல்ல சொல்ல அவன் எழுதி கொண்டே வருகிறான். அன்னைக்கு ஏசாயாவுக்கே தெரிஞ்சிருக்காது இது என்னது இது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே எழுதுறான். அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருந்தாங்க.
இன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. சரி, அடுத்தது அவன் சொல்லும்போது நிறைய காரியங்களை சொல்லிட்டு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி 10ஆம் வசனத்துல அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சவெல்லாம் ஆட்டை பிடிச்சிட்டு ஒரு பாவம் செய்யும் போது என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுத்துட்டே இருக்கணும். எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவை என்ன செய்தார்? அவரே தன்னை பிரதான பலியாக, எல்லா பலிக்கும் மேலான பலியாக, தன்னையே குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த காரியம்தான் அந்த சிலுவையிலே நடந்தது. இந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து வருகிற இந்த நாட்களிலே நாம் என்ன பண்ணுவோம்? 40 நாள் என்ன பண்ணுவோம்? 40 நாள் ஜோம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சிலரே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஒரு சிலர் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நைஸாக வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இன்னும் சில சிஎஸ்ஐ திருச்சபைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். அது நான்வெஜ் சாப்பிட்றதுனால நீங்கள் டெய்லி நான்வெஜ்ஜாக தின்னு இந்த வயிறெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு 40 நாள் அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். பரவாயில்லடாப்பா, கொஞ்சம் வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நமக்கு வேலை கொஞ்சம் கம்மின்னு உடம்பு கொஞ்சம் டியூன் ஆகும். அந்த ஒரு விஷயம் நடக்குமே தவிர, நீங்க 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுனால தேவன் உங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிவிட போகிறது இல்லை. ஆண்டவர் பார்க்கறது எதை பார்க்கிறாரு? மனுஷனுக்கு உள்ளே போகிறதல்ல, வாயிலிருந்து வெளியே வர்றதுதான் உங்களை நிதானிக்க போகுது. சரி, அப்படி ஒரு பிராக்டிஸ் வச்சிருந்தீங்கன்னா நல்ல பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஆனா என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த 40 நாளும் நம்ம சிலுவையை குறித்த அநேக காரியங்களை நாம் தியானிப்போம். இன்னும் அந்த இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லி அந்த 7 வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிப்போம். நல்லது. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவருடைய சிலுவை பாடுகள் ஆரம்பமாகிவிட்டது. அவர் கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து அவர் சிலுவையில் அறையப்படும் வரை நிறைய சம்பவங்கள் நடக்குது. அங்க பிலாத்து வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும், ஏரோது வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும், அப்புறம் அண்ணா வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும். அண்ணா நம்ம அண்ணா கிடையாது, அது வேற அண்ணா. அண்ணா கலைஞர் நினைச்சுக்க போறீங்க. அண்ணா வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும், அப்புறம் காய்பா வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும், அப்புறம் ஏரோது வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும். இதெல்லாம் என்னடா அது? இந்த சீக்வன்ஸே நமக்கு புரியாது. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடித்தார்கள். பிடித்தும் போது அந்த அதிகாலை 2 அல்லது 3 மணி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உடனே அவர் அண்ணான்னு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. யூதருடைய நியாய பிரமாணத்தின்படி யாரையும் நடுராத்திரி வச்சு விசாரிக்க கூடாது, பகல்ல தான் விசாரிக்கணும். ஆனாலும் இந்த ஜனக்கூட்டம் எங்க கொண்டு போகுது? யாருங்க எங்க கொண்டு போகுது? முடிச்சிருக்கீங்களா? ஒரு அல்லேலியோ சொல்லிருங்க பாப்போம். இந்த பக்கம் இருக்கவங்களும் சொல்ல மாட்டீங்களோ? உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்டேன். ஆமா, அண்ணா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த அண்ணா யாருன்னா அவர் பிரதான ஆசாரியன் கிடையாது. அவர் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி மாதிரி அவர் ஒரு எக்ஸ் பிரதான ஆசாரியர். என்ன பிரதான ஆசாரியர்? அவர் ஒரு முன்னாள் பிரதான ஆசாரியர். சரியா? அவர் கிபி 6வது வருஷத்திலிருந்து 15ஆம் வருஷம் வரைக்கும் பிரதான ஆசாரியனா இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா இவங்க ஏன் அவர் வீட்டுக்கு கூட்டு போனாங்க காலையில? அந்த பிரதான ஆசாரியன் ரொம்ப செல்வந்தர், ரோம அரசாங்கத்திலே ரொம்ப மதிப்பு மிக்கவர், பயங்கரமான ஆளா இருந்தபடினால அவர் குடும்பத்தில் அடுத்து அவருக்கு பிறந்த 5 பிள்ளைங்களும் பிரதான ஆசாரியனா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசு அடிக்கப்பட்ட அந்த நாளிலே பிரதான ஆசாரியனா இருந்தவர் காய்பா. அந்த காய்பாவுடைய மாமனார் தான் இந்த அண்ணா. யாரு? என்ன நாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாமனார். ஆமா, மருமகன் பதவியில் இருந்தாலும் மாமனார் அவரோட பயங்கரமான ஆளா இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னு தெரியல, நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரியா? நடுராத்திரி 3 மணிக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அவர் வீட்டில் ஒரு விசாரணை அப்படி இப்படின்னு நடக்குது. இது 4 சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கலாம். உடனே அதிகாலையில தான் அங்க காய்பா என்கிறதான பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார்கள். அங்கே ஆலோசனை சங்கத்தின் முன்பாக விசாரணை நடக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி யூதர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு அன்றைக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ரோமருடைய ஆளுகை இருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்படும் வேண்டுமானால் ரோமர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அதனாலதான் இந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் டிசைட் பண்ணி எங்க கூட்டு போறாங்க? பிலாத்து வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க பிலாத்து பாக்குறாரு, விசாரிச்சு பாக்குறாரு, இவன் மரண தண்டனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குற்றமும் செய்யலையா அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. சரி, அவர் எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலான்னு சொல்லிட்டு
இவர் கலிலேயனா, அப்போ ஏரோதுவும் இவரை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த நேரம் பார்த்து கலிலேயாவில் இருந்த ஏரோது எருசலேமில் இருக்கிற அவருடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கிறார். உடனே பிலாத்து என்ன பண்ணிட்டார், ஏரோது தான் வந்திருக்கிறாரே, அவர்கிட்ட கூட்டு போங்கன்னு அனுப்பி விட்டார். அடுத்து எங்க கூட்டு போறாங்க, ஏரோதுட்ட கூட்டு போறாங்க. ஏரோதும் அவரை விசாரிக்கிறார். ஏரோதும் விசாரிச்சு பார்த்துட்டு என்னென்னவோ பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்ப நம்மளால இது முடியாதப்பான்னு பிலாத்துட்டே அனுப்பி விடுறார். அப்பொழுது பிலாத்து கடைசி முயற்சியாக என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்றாரு. ஆனா விடுவிக்க முடியாமல் போனபடியினாலே யூதர்களிடத்திலே உங்கள் விருப்பத்தின்படியே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கை கழுவி விட்டுட்டார். இதுதான் அந்த சீக்வன்ஸ். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது 6-7 மணி நேரத்துக்குள்ளாக. நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கே, எப்படி 6 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சுன்னு. எருசலேம் என்பது இயேசுவின் நாட்கள்ல ரொம்ப சின்ன பட்டணம் தான். இந்த மனிதர்களுடைய வீடு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சரியா? அதனால இது எல்லாமே நடந்து முடிந்தது. கடைசியாக இந்த நடந்து முடிந்த இந்த 6 மணி நேர சம்பவத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். இதிலே அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், குட்டினார்கள், முகத்துல துப்பினார்கள், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் 7 வார்த்தை என்று யூசுவலா தியானிக்கிறது எந்த வார்த்தை என்றால், அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பின்னர் அந்த நிமிடத்திலிருந்து அவர் பேசின, மரிக்கும் வரை பேசின 7 வார்த்தைகளைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு இந்த 6 மணி நேரத்திலே இயேசு சந்தித்த 7 வித்தியாசமான கூட்டத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யாரை காட்ட போறேன்? 7 வார்த்தை அல்ல, 7 வித்தியாசமான கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரி, முதலாவது ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து விடலாம். வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனம். முத வசனத்தை சேர்த்து வாசிருங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தையும். முதல்ல ஒரு கூட்டம் பின்னால விழுந்த கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? பின்னால விழுந்த கூட்டம். சரி, எதுக்கு இதை காமிக்கிறேன்னு நான் சொல்றேன். இங்கே யாரு பிடிக்க வந்ததுன்னு தெரியாது. பிரதான ஆசாரியன் கூட இருந்த அடியாட்கள், நம்ம ஆட்கள் அரசியல்வாதிகள் போனாங்கன்னா கூட பின்னாடியே வாழ்க ஒளிக கோஷம் போறதுக்கு ஒரு கூட்டம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் நினைக்கிறேன். கூட ரோம போர் சேவகர்கள் இருந்திருக்கலாம். இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நாங்க ஒரு ஆளு மேல சந்தேகப்படுறோம்னு சொல்லி ஒரு 20-30 பேரை கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயேசு வந்து சொல்லுகிறாராம், யாரை தேடுறீங்க? நான் அங்க இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நான் தான் என்று சொன்ன மாத்திரத்துல என்ன செஞ்சாங்களாம், இவங்க எல்லாரும் அப்படியே பின்னால பொத்துன்னு விழுந்தாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் பின்னால விழுறாங்க. நிறைய கூட்டத்துல, அதுவும் நம்ம சபையில நடக்கிற ஆவிக்குரிய கூட்டங்கள்ல கூட்டமா பின்னால விழுறாங்க. எதுக்கு விழுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படி பின்னால விழுறவங்க எல்லாம் கூப்பிட்டு, உளுந்தியப்பா என்ன நடந்துச்சு? பயங்கர ஃபயர் பிரதர். சரி, உளுந்த பின்னாடி உளுந்த என்ன நடந்துச்சு? பின்னாடி உளுந்தேன், அப்புறம் எந்திரிச்சிட்டேன். பரிசுத்தம் ஆயிட்டியா? மறைஞ்சு பாவம் சரி, அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டியா? ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு ஒப்பு கொடுத்துட்டியா? எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா போறது உழ வேண்டியது, எந்திரிச்சு வர வேண்டியது. இது எந்த கூட்டத்தை அடையாளம் காண்பிக்குது? எந்த மாற்றமும் இல்லாத கூட்டம். அவங்க பின்னால உளுந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இப்போ யாரோ ஒரு மனிதர் வர்றாரு, நம்ம போய் அவர்கிட்ட எல்லாரும் கூட்டமா பேசுறோம். அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லும் போதே நம்ம உளுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு அவருக்குள்ள இருந்து தேவ வல்லமை புறப்பட்டது என்பதை நான் உணர்ந்துட்டேன்னா என்ன ஆயிரும், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களோ இந்த கூட்டம்லாம்? பின்னால உளுந்தவன் எந்திரிச்சு திரும்பவும் பேசிட்டு என்னதான் பண்ணா? ஒரு மாற்றமும் இல்லை. இதை எதற்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்? சபைக்குள்ள வந்து நிறைய கூட்டம் இருக்கும். அதுல தேவனுடைய வல்லமையை பார்த்த கூட்டம் இருக்கும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை, நன்மையை, அவருடைய மகத்துவத்தை எல்லாத்தையும் பார்த்த கூட்டம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? ஒரு மாற்றமும் இருக்காது. அதுதான் இந்த பின்னால விழுந்த கூட்டம். பார்க்கிறாரு இயேசு, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்படுது. அவன் நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே பின்னால விழுந்தான். ஆனா என்ன பண்றான்? எந்திரிச்சு திரும்ப
ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கிறான். எது மேலேயோ பெஞ்ச மழை மாதிரி, ஆமா, எருமை மாட்டு மேல பஞ்ச மழை மாதிரி நிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் பல நேரங்களிலே தம்முடைய வல்லமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மாற்றமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருந்தபடியே அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா அந்த கூட்டத்தை வச்சு ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது? ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னுக்கும் புண்ணியம் கிடையாது. அது புண்ணியமில்லாத கூட்டம். அது கடைசி வரை மனிதன் எதை சொல்லுகிறானோ அதை மட்டுமே செய்கிற கூட்டம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? உம்மை வரணும், உம்மை பிடிச்சிட்டு போகணும். ஆண்டவரால் முன்னறிவிக்கப்பட்டது, அது எப்படியா இருந்தாலும் நடக்கத்தான் போகுது. அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த சம்பவத்தை, அப்படி ஒரு காட்சியை பார்த்த பிறகும் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு நான் பார்க்கிறேன். ஒரு மாற்றமும் நடக்கல. சபைக்குள்ள வந்து வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவருடைய அன்பை ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து நான் மாறவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்றதுல ஒரு புண்ணியமும் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை தியானிப்பதுல ஒரு பயனும் கிடையாது. சரி, இதை குறித்து பேசின நேரம் போயிடும். அடுத்ததாக ஒரு கூட்டத்தை பாருங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 56வது வசனம். மத்தேயு 26:56. ஆமா, இது ஓடி போன கூட்டம். அடுத்து எந்த கூட்டம்? ஓடி போன கூட்டம். இது யார் ஓடி போனதா? சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்களாம். ஆமா, அதுல சீஷர்கள்லாம் இருந்தாங்க, கத்தி எடுத்து காதை வெட்டுற அளவுக்குலாம் இருந்தாங்க. இதை நான் ஏன் காண்பிக்க விரும்புகிறேன்? 3.5 ஆண்டுகள் முழு அர்ப்பணத்தோடு கூட தங்களுடைய தொழிலையும் குடும்பத்தையும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை உண்மையாய் பின்பற்றின கூட்டம் தான் இது. அவரோடு உண்டு உறங்கி உறவாடின கூட்டம் தான் இது. ஆனா இது என்ன கூட்டம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். ஆண்டவரோடு தான் இவங்க இருந்தாங்க. சீஷர்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தியானித்து பார்க்கும்போது இவர்கள் ஆண்டவரோடு தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாம்சத்தின்படித்தான் சிந்தித்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது எல்லாமே அவர்களுடைய உள் மனசுல இயேசு ஏதோ இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை கட்டப்போகிறார் என்கிறதான நிலையிலே தான் அவர்களுடைய பேச்சு நடக்கை எல்லாம் பல நேரங்களிலே இருந்தது நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, காண்பிக்க நேரம் இல்லை. சரியா? நீங்க போய் தியானிச்சுக்கோங்க. அங்க பேதுரு பேசினது, அவங்க பேசினது எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது எப்படி இருப்பான்? ஏவன் பெரியவனா இருப்பான். உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது இவன் ரைட் சைட்ல உட்காரணும், அவர் லெஃப்ட் சைட்ல உட்காரணும். இவனுக்கு யோசிக்கிறது எல்லாமே என்னதான்? இந்த உலகத்துக்குரிய வாரி தான் யோசிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க பல நேரங்களில் இயேசுவை ஜனங்கள் ஏற்கனவே ஒரு முறை கல்லெறியும்படி வந்தார்கள். இயேசு உடனே என்ன பண்ணிட்டாரு? மறைந்து போய் விட்டாரு அப்படின்னு இருக்கு. பல நேரங்களில் பரிசேயரும் சதுசேயரும் இவரை கொலை பண்ண வகை தேடினார்கள். அப்பெல்லாம் ரொம்ப அட்டகாசமா எஸ்கேப் ஆயிட்டார் ஆண்டவர். இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவர் இப்படியே கடைசி வரைக்கும் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாருன்னு. இவர்கள் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் உலக பிரகாரமாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், நமக்கெல்லாம் ஏதோ பெரிய பங்கு கிடைக்க போகுது என்று சொல்லி. அதனாலதான் சீஷர்கள் கேட்கிறத பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவங்களுடைய மனநிலைமை எல்லாம் எப்படிதான் இருந்துச்சு? இந்த உலக பிரகாரமாகவே இருந்தது. அதனாலதான் திடீர்னு அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? எல்லாரும் ஓடி போனார்கள் என்று வசனம் போட்டிருக்கிறது. ஆனா பேதுரு ரொம்ப கிரேட். அவர் போனவர் திரும்ப அந்த அண்ணா வீட்டுக்குள்ள விசாரணை நடக்கும்போது அந்த பிரதான ஆசாரியன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாரு, குளிர் காஞ்சாரு, என்னென்னமோ பண்ணாரு. கடைசியா என்ன செஞ்சாரு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74வது வசனம். ஆமா, இயேசுவை எல்லாம் கிடையாது, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆமா, இது ஒன்னே போதும். ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தாருன்னா ஏசாயா எழுதுறாரு. மற்றவங்கெல்லாம் அசட்டை பண்ணது புறக்கணித்ததை விட்டுருங்க. இவர் கூட இருந்த சீஷர்களை என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்பத்தில் பயந்து போய் எல்லாம் புறக்கணிச்சுட்டு ஓடி தான் போனாங்க. ஆனா அதற்கு அன்பா இருந்த ரொம்ப நெருக்கமானவர் காட்டி கொண்டிருந்த பேதுரு
யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், யார் மரணம் நேரிட்டாலும் உம்மை பின்தொடர்வேன் சொன்ன பேதுரு, நான் அவனை அறியேன். அதுவும் எப்படி? ஒருமையில அவனை அறியேன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல தான் நீனாலும் யூதான் நீங்கள்னாலும் யூதான், ஆனா தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அவனை அறியேன் அப்படின்னு ஒருமையில அவன் சொல்ற மாதிரி போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட கூட்டத்தெல்லாம் வச்சு சமாளிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. எதிர்கதை காண்பிக்க விரும்புகிறார். சிலுவையின் பாடுகளை தியானித்து வருகிற இந்த நாட்களிலே அந்த பின்னால விழுந்துட்டு ஒரு மாறுதலும் இல்லாம இருந்த கூட்டம் போல இருந்துடாதீங்க. இரண்டாவது, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தே யோசித்து ஆண்டவரை பின்பற்றுவீர்கள். ஆனால் எப்படி இவர்கள் எல்லாம் ஓடி போனார்களோ நீங்களும் ஒரு நாள் ஓடி போயிருவீங்க ஆண்டவர் விட்டுட்டு. ஆனால் ஆண்டவர் தருகிற உன்னதமான மேலான ஆசீர்வாதங்களை எண்ணி நாம் ஜீவிக்கும் போது இந்த உலகத்திற்குரியவர்களாக அல்ல, அவர் நம்மை உன்னதத்திற்குரியவர்களாக வைத்திருக்கிறார் என்கிறதான உணர்வு உண்டாகும். எந்த சூழ்நிலையும் நம்மை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அடுத்ததா ஒரு காரியம் வாசிங்க பார்ப்போம். யோவான் 18வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 18:22. பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுவது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். யார் இவரு? இவர் பெரிய போர் சேவகன்லாம் கிடையாது. இவர் ஒரு சாதாரண வேலைக்காரர் தான். அவர் அங்க என்ன நடக்குது? அங்க பிரதான ஆசாரியன்ட்ட இயேசுவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க பிரதான ஆசாரியன் கேட்கிறாரு, இந்த ஜனங்கள்லாம் உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களேப்பா, நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு. உடனே அப்ப இயேசு சொல்றாரு, நான் இதுல தனியா சொல்றதுக்கு என்னங்கய்யா இருக்குது? நான் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப ஆலயத்துல தானே நின்று பேசிட்டு இருந்தேன். நான் வெளியரங்கமா தானே ஜனங்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருந்தேன். நான் யாரையும் குரூப் சேர்த்துக்கிட்டு தனியாக இருட்டு அறையில போய் பேசலையே. நான் பேசினது, நான் நடப்பித்த காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நீங்க ஜனங்கள்கிட்ட கேட்டாங்களே, அவங்க சொல்லுவாங்களே அப்படின்னு அவர் தாழ்மையா கேட்கும் போது இவர் யாரு? பக்கத்துல இருந்த வேலைக்காரன் என்ன செஞ்சாராம்? பலார்னு இயேசுவை அறைந்தாராம். இவர் யார் தெரியுமா? இவர் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம ஆஜராகிறவர். தேவையில்லாம நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்துல ஆஜராகிற ஒரு கோஷ்டி இது. இப்படிப்பட்ட கேஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கும். பிரதான ஆசாரியன் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக இவர் அப்படி செய்கிறார்? பிரதான ஆசாரியன்ட்ட நல்ல பேர் வாங்கணும். பரவாயில்லடா, நம்மள பேசின உடனே எப்படி நமக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்டா அப்படின்னு பிரதான ஆசாரியன் என்ன பண்ணணும்? இவருக்கு அடுத்து இவருக்கு ஒரு வட்ட செயலாளர் பதவி கொடுக்கணும். ஆமா, நம்ம அரசியல்வாதிகள் கூட நிறைய இருக்கும், பார்த்திருக்கீங்களா? எங்க போனாலும் என் தலைவனுக்கு நான் உயிரையே கொடுப்பேன்டா அப்படி இப்படின்னு சொன்ன கோஷ்டி எல்லாம். ஆமா, நேத்து வரைக்கும் ராகுல் காந்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அம்மா நேத்து போய் பிஜேபியில சேர்ந்துருக்கு. இப்படி கேஸ் நிறைய இடத்துல இருக்கும். பயங்கரமா கூச்சல் போடும். மனிதரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ற ஒரு கூட்டம். முன்னாடி நிக்கிறது இயேசுவா? அவர் வேதனைப்படுவாரா? அவர் காயப்படுவாரா? அவர் நியாயமா பேசுறாரா? அவர் மனது புண்படுமா? அதெல்லாம் அதுக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை என்னது? என்னுடைய அதிகாரியின் இடத்துல நான் என்ன செய்யணும்? நல்ல பேர் வாங்கணும். அதுக்காக இயேசுவுக்கு ஒரு அறை என்ன, 4 அறை கூட விடுவேன். எத்தனை பேர் இயேசுவை மாத்தி மாத்தி அரைஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? உலகத்தை பிரியப்படுத்துவதற்காக பல நேரங்களில் நீங்களும் நானும் இயேசுவை அறைந்திருக்கிறோம் தெரியுமா? நான் வெறும் அங்க வேலைக்காரனை பத்தி காட்டல, அந்த சேவகனுடைய நிலைமையிலே பலர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இயேசு இன்னைக்கு சரீர பிரகாரமா நம்மள்ட்ட அடி வாங்கல, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய சிந்தைகளும், நம்முடைய பேச்சுகளும் அவரை காயப்படுத்துகிறது. அறிந்திருக்கிறோமா? மனிதரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த செயல்கள் தேவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? அந்த 6 மணி நேரத்துல பலர் இயேசுவை அடிச்சாங்க, பலர் காயப்படுத்தினாங்க. ஆனா இயேசு பேசின ஒரே ஒரு இடம், இந்த ஒரு இடம் தான். இயேசு அவன்கிட்ட கேட்கிறாரு, நான் தகாத விதமாய் பேசினா நீ என்னை அடிக்கலாம்பா. அப்படி ஒருவேளை நான் என்ன தகாத விதமா பேசியிருந்தாலும்
நீ அதை எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இல்ல? அதே தான் ஆண்டவர் உங்கள்ட்டையும் கேட்கிறாரு. நான் என்னத்தப்பா கேட்டேன் உன்கிட்ட? நான் காண்பிக்கிற வழியில நடன்னு தானே சொன்னேன். உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன் என்கிற அன்பை நீ ருசித்திருக்கிறாயே. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கைகள் என்னை காயப்படுத்துகிறதே, நீ உணர்வில்லாமல் இருக்கிறாயே என்று சொல்லி அதே கேள்வியோடு இன்றைக்கும் ஆண்டவர் உன் நன்மையில் நிற்கிறார். தெரியுமா? அந்த உணர்வு இல்லாமல், அந்த உணர்வு உங்களை வேதனைப்படுத்தாமல் நீங்கள் கல்வாரி சிலுவையை தியானிப்பதிலே ஒரு பயனும் இல்லை. அடுத்ததாக ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 63, 64. மார்க். பிரதான ஆசாரியன் அதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு போதும் போதும், ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு பதில் சொன்னார். உடனே பிரதான ஆசாரியன் என்ன பண்ணிட்டாரா? வஸ்திரத்தை கிழித்து கொண்ட கூட்டம். எதுக்குப்பா கிழிச்ச? நீ எதுக்கு கிழிச்ச? அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம். அரசாங்க கஜானால இருந்து உனக்கு இன்னொரு ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும். அதுவும் ஆசாரியனோட உடை ரொம்ப விசேஷமான உடை. இது எதுக்கு எடுத்தாலும் வஸ்திரத்தை கிழிச்சு கொள்ற கூட்டம். எதை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல எதை கிழிக்கணுமா? ஆமா, யாருக்காவது கிழிக்கணும்னு தோணுச்சுன்னா எதை கிழிங்க? இருதயத்தை கிழிங்க. நாங்க ஆண்டவருக்காக அதை கிழிக்கிறோம் இதை கிழிக்கிறோம், நீங்க வேற ஒண்ணுலாம் கிழிக்க வேணாம். நீங்க கிழிச்ச கிளி எல்லாம் போதும்னு சொல்றாரு ஆண்டவர். இது என்ன? இது எந்த கூட்டம்னா, எதுக்கு எடுத்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்றது. என்ன ரியாக்ட்? ஆமா, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. ஆமா, எதுக்கு நீ வஸ்திரத்தை கிழிச்ச? இப்போ வஸ்திரத்தை கிழிக்கிற அளவுக்கு அவர் என்ன சொன்னார்? ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாரா? இல்ல ஓன்ட்ட ஏதாவது ரொம்ப எதிர்த்து பேசினாரா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இது ஒரு வியாதி இருந்துச்சு, எதுக்கு எடுத்தாலும் வஸ்திரத்தை கிழிச்சிக்க வேண்டியது. வாட் இஸ் த யூஸ்? பல நேரங்களில் ஒரு சின்ன காரியமா இருக்கும், இந்த ஓவர் ரியாக்ட் பண்ற ஆவி இது பிரதான ஆசாரியனுடைய ஆவின்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். அதை நம்மளே ஓவர் ரியாக்ட் பண்ணி டாம் டூம்னு வஸ்திரத்தை கிழிக்கிற, அதை கிழிக்கிறேன்னு கிழிச்சு மொத்தமா எல்லாத்தையும் கிழிச்சிட வேண்டியது. ஆண்டவர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். டேய், நான் என்ன சொல்லிட்டேன், நீ எதுக்கு இப்போ வஸ்திரத்தை கிழிச்ச? அது ரொம்ப காமெடியா இல்லை அந்த சம்பவத்தை படிக்கும்போது? எந்த பைத்தியக்காரனாவது செய்வானா? அப்படி என்ன அங்க நடந்து போச்சு? வஸ்திரத்தை கிழித்து கொள்ள வேண்டிய பல சூழ்நிலை அங்க யூதர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அதை பத்தியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது, யானை போறது தெரியாது ஆனா எலி போறது தான் தெரியும். அதை விட கவலைப்பட வேண்டிய பிரச்சனை அவர்களுக்குள்ள பல காரியம் இருக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியத்துக்கு இவர் என்ன பண்ணிக்கிட்டாராம்? வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாராம். சரி, இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனா நிறைய நேரம் ஆகும். அதனால யோசிச்சு பாருங்க, இந்த கல்வாரி சிலுவையை தியானித்து வருகிற இந்த நாட்கள்ல இயேசு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் சந்திச்சார். ஓவர் ரியாக்டிங் கிரவுட், ஓவர் ரியாக்டிங் என்ன சொல்றது, அதிகார வர்க்கம். அவர் என்ன பண்றாரு? ஓவர் ரியாக்ட் பண்ணி அப்படியே ஜனங்களுடைய உணர்ச்சியை தூண்டுறாராம். இந்த ஜனங்கள் உடனே, அறிவு கட்ட ஜனம், ஐயோ பிரதானாசாரியனே வஸ்திரத்தை கிழிக்கிற அளவுக்கு அப்படின்னு இந்த ஜனங்கள், அறிவு கட்ட ஜனம் என்ன பண்ணிரும்? உடனே கோஷம் போட ஆரம்பிச்சிடும். நம்ம அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. இன்னைக்கும் ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஓவர் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கூட்டத்தில் அப்படியே ஏற்றி விட்டுட்டு இவன் போய் ஜம்முன்னு படுத்து கிடப்பான். கீழே இருக்கிறவன் என் தலைவனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், அவன் தடியும் கிடியும் போட்டு அவன் ஜெயிலில் கிடப்பான். இதான் ஓவர் ரியாக்டிங் கூட்டம். நம்ம குடும்பத்திலையும் அப்படி ஏதாவது பண்ணிடுறோமா? ஓவர் ரியாக்ட் பண்ணி தேவையில்லாம எதையாவது கிழிச்சிட்டு இருக்கிறோமா? நீங்க கிழிச்சதெல்லாம் போதும்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க இதுக்கு மேல கிழிக்கணும். நான் எதை கிழிங்க? உங்க இருதயத்தை கிழிங்க. எதை கிழிக்கணும்? இருதயத்தை கிழிக்கணும். சரி, எத்தனை கூட்டம் சொல்லியிருக்கேன்? 4 கூட்டம் சொல்லியிருக்கணும். அடுத்து ஒரு காரியம் வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா 23வது அதிகாரம். இங்க பிலாத்து வந்து அவரை ஏரோது கிட்ட அனுப்புறார். அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 8வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம்.
ஆ ம் ஆ நல்ல கவனிங்க. இந்த ஏரோது இயேசுவை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் இயேசுவாமே, அவர் பயங்கரமா அற்புதம் செய்யறாராமே, அடையாளம் செய்யறாராமேன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. ஆனா என்ன கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அதுவா ஒரு வாய்ப்பு அமையுது. வாசிங்க. வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். ஆமா ஆமா, நல்ல கவனிங்க. இந்த ஏரோதுக்கு என்னதான் வந்துச்சு? மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. ஆனா இந்த ஏரோதுக்கு என்னதான் வந்துச்சு? ரொம்ப சந்தோஷம் தான் வந்துச்சு. ஆமா, இது சந்தோஷப்படுற கூட்டம். கடைசியில் என்ன செய்யுதுன்னு காட்டுறேன். இது இயேசுவை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறார் வராமே, அவர் அற்புதம் செய்கிறவராமே, அவர் அடையாளம் செய்கிறவராமே, எல்லாமே இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன, அவர் காட்டுகிற வழி என்ன, அதெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. இது ஒன்லி ஸ்பெக்டேட்டர் தான். அவர் என்ன செய்யறாருன்னு நான் பார்க்கணும். வாசிங்க தொடர்ந்து. இப்படிப்பட்ட கேஸுகிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டாரு. சொல்லிருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, இப்படிப்பட்ட கேஸுகிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டாரு. ஆமா. எதுக்கு ஆண்டவரை தேடுறீங்க? எதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்தீங்க? உண்மையான இருதயத்தோடு வந்தோமா, அல்லது இன்னும் பல வருஷம் ஆகியும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போறோமா? சரி, இப்படி வேடிக்கை பார்க்குற கூட்டம் அவர் பேசவே இல்லை. உடனே அவருக்கு இப்போ பயங்கர கோபம் வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி. போதும், அந்த மினுக்கான வஸ்திரம்ன்றதுல அண்டர்லைன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒருத்தன் அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை கிழிச்சான். இப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இயேசுவை அடித்தாரு, காயப்படுத்தி, நிந்தித்து, துன்பப்படுத்தி, எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? காணிக்கையும் கொண்டு போட்டாச்சு. குத்தம் தான். நமக்கு என்ன பண்றது? கேட்டாரா ஆண்டவர் உங்கள்கிட்ட மினுக்கான வஸ்திரம்? எல்லா அடியும் அடித்து அவரை பாடா படுத்திட்டு என்ன பண்ணாராம்? இவரு மினுக்கான வஸ்திரத்தை போட்டாராம். யோசிச்சு பாருங்க, இயேசு என்ன யோசிச்சிருப்பாரு? நான் உன்கிட்ட கேட்டனா? பல நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை பார்த்து இப்படித்தான் யோசிப்பாரு. சனிக்கிழமை வரைக்கும் நீ பண்ண காரியத்துல நான் அடிபட்டு குற்றுயிரும் கொலையுருமா நிக்கிறேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீ பாடும்போது மினுக்கான வஸ்திரத்தையா எனக்கு உடுத்துற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனம், ஆனா கடைசியில மினுக்கான வஸ்திரம். யோசிச்சு பாருங்க, நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா, அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி நடிக்கிறேனா? வெளியில இருந்து பார்க்குறவன் என்ன சொல்லியிருப்பான்? பரவாயில்ல, ஏரோது என்னதான் இயேசு அடிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காரு. இப்படி சொல்லியிருப்பானோ? சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்ன மாதிரி இவர் ஆராதிக்கிறார், என்ன மாதிரி இவர் பாடுறார், என்ன மாதிரி துதிக்கிறாரு. எப்பா இவர மாதிரி இருக்க முடியுமோ? மினுக்கான வஸ்திரமா? உள்ள என்ன இருக்கு? ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நான் அதெல்லாம் கேட்கல. உன்னுடைய உள்ளான ஜீவியத்தில் நீ பரிசுத்தமாயிருந்தால், பரிசுத்த இருதயத்தோடு என்னை தொழுது கொண்டால், அதுவே என்னை சந்தோஷப்படுத்தும் மகனே. நீ கொடுக்கிற பணம் அல்ல, நீ கொடுக்கிற பொருள் அல்ல, நீ படுகிற பிரயாசம் அல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. உள்ள என்ன ஏகப்பட்ட விதத்துல நீ காயப்படுத்தி இருக்கிற தெரியுமா? நீ போர் சேவகர்கள் கூட்டம் கூட்டமா சேர்த்து என்ன அடிச்சிருக்கிறீங்க தெரியுமா? அதை இந்த மினுக்கான வஸ்திரத்தை போட்டு உலகத்துக்கு மறைச்சிடலாம். ஆனா உள்ள நான் படுகிற வேதனை யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும் என்று இயேசு சொல்லுகிறார். எந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? சரி, அடுத்தது ஆறாவதாக ஒரு கூட்டம். மார்க் 15வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம். நல்ல கவனிங்க, இங்க பிலாத்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். என்னதான் இவர் பிலாத்து ரோம அதிகாரியாக இருந்தாலும்
அந்த யூத மத தலைவர்களுடைய, யூத மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இவர் என்ன பண்ண முடியாது, பதவியில ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. என்னதான் இவன் பல விதத்திலே அவன் முயற்சி செய்தாலும், இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அவன் யோசித்து காரியங்களை செய்தாலும், கடைசியில் அவன் எதுக்கு தான் விட்டு கொடுத்தான், எப்படியாவது என்னுடைய பதவி காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாமே இயேசு பார்த்தது எல்லாமே இந்த உலகத்திற்காக வாழுகிற கூட்டத்தை தான் இந்த வழி ஃபுல்லா பார்த்துட்டு வர்றார். ஆனா பிலாத்து ஒரு விதத்திலே புத்திசாலி, இந்த யூத ஜனங்களை போல மதியினமா நடக்கல. அவன் என்னதான் அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும் ஒரு மனிதனை நான் நியாயமில்லாமல் தண்டித்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றான் இந்த ஜனங்கள்கிட்ட, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவர் செய்யவில்லையே என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்றான். கடைசியில என்ன சொல்றான் அவன், இந்த பாவம் என் மேலையும் என் பிள்ளைங்க மேலையும் சுமராது இருக்கட்டும் சொல்லி என்ன பண்றான், கையையும் கழுவி விட்டுறான். ஆனா இந்த மதிகெட்ட இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் என்ன பண்ணுச்சு, இந்த பாவம் என் மேலையும் என் பிள்ளைங்க மேலையும் என் சந்ததி மேலையும். வேத வசனத்தை அறிந்த கூட்டம் எவ்வளவு மதியீனமா நடக்குது. வேதம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் அவன் என்னதான் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று செய்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு தேவ பயம் இருந்திருக்குது. எது ஆனாலும் பரவாயில்ல, ஏன் நானும் என் குடும்பமும் சந்ததியும் பாதிக்கப்பட்டக்கூடாது என்பதில் ஒரு புறஜாதி மனிதன் அவ்வளவு கவனமா இருக்கிறான். ஆனா இந்த யூத ஜனங்கள் வர்ற பாவமெல்லாம் ஏன் மேல வரட்டுன்னு வாங்கி போட்டுச்சு. சரி, அடுத்ததாக கடைசியாக ஒரு கூட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27, 28. லூக்கா 23 எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், இது எதுக்கு எடுத்தாலும் அழுவுற கூட்டம். என்ன கூட்டம்? ஆமா, இயேசுவின் வேதனை தாங்காம உண்மையாக அழுதார்கள். ஆனா நிறைய கூட்டம் இன்னைக்கும் அப்படி இருக்கும், எதுக்கு அழுறோன்னே தெரியாம அழுற கூட்டம் இருக்கும். ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்க எனக்காக அழாதீங்க. யாருக்காக அழுங்க? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்முடைய கண்ணீர் விலையேற பெற்றது, தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய கண்ணீர் அது விலையேற பெற்றது. நம்முடைய கண்ணீருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரே சொல்றார், உன்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய கணக்குல இருக்குது. யாருக்காக கண்ணீர் வடிச்சீங்க? இந்த உலகத்தின் தேவையில்லாத காரியங்களை எண்ணி கண்ணீர் வடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சந்ததிக்காகவும் கண்ணீர் வடிக்கிற கூட்டம் ஒன்றும் இருக்கிறது. அதைத்தான் இயேசு அங்க சொல்றாரு, நீங்க எனக்காகலாம் ஒன்றும் அழ வேண்டாம், நீங்க அழுது ஒன்றும் காரியம் மாறப்போகிறது இல்லை. நீங்கள் அழ வேண்டியது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எதுக்கு இதை காண்பிக்க விரும்புகிறார் ஆண்டவர்? முதல்ல நமக்காக நம்ம பிள்ளைங்களை குறித்து கரிசனை இருக்குதா? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உண்மையிலேயே என் பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர வேண்டும் என்று சொல்லி கரிசனை உள்ள பெற்றோர் இந்த நாட்களிலே எத்தனை பேர்? அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒன்னுக்கும் புண்ணியம் இல்லாத, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக மாங்குன்னு ஏம்மா கண்ணீர் வடிக்கிறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். அப்படி கண்ணீர் வடிக்கிற கேஸெல்லாம், அந்த கண்ணீரை உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக, அநேகருடைய விடுதலைக்காக நீங்கள் வடிக்கும் போது அந்த கண்ணீர் அதிகமான பலனை தரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ? ஆண்டவர் தந்திருக்கிற கண்ணீர் அது தேவையில்லாம விரயம் செய்யப்படக்கூடாது. அது வெறும் கண்ணீர் மட்டும் இல்லை, தேவையில்லாத காரியங்களுக்காக அழுது புலம்பி அது இல்லையே இது இல்லையே அது அப்படியாச்சே இது அப்படியாச்சே என்ன பயன்னு கேட்கிறேன். கடைசியாக ஒரு 2-3 பேரை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். வசனம் சொல்லுகிறது எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள்.
ஆனா பேதுரு அந்த பிரதான ஆசிரியரின் அரண்மனை மட்டும் வருகிறான். 3 தரம் மறுதளிக்கிறான். இயேசு பார்க்கிறார், அழுதான், எங்கே போனான்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, யோவான் என்கிற இயேசுவின் அன்பின் சீஷன் சிலுவையின் அண்டையிலே வந்து நிற்கிறான். எல்லாரும் அவரை கைவிட்டிருந்தாலும், எல்லாராலும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும், எல்லாரும் அவரை புறக்கணித்தாலும், ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல அநேகர் அவரை கைவிட்டு விட்டு ஓடி போயிருந்தாலும், ஒரே ஒரு அன்பின் சீஷன் சிலுவையின் அண்டையிலே வந்து நிற்கிறான் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27வது வசனத்துல வாசிக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த யோவான் என்கிற அந்த அன்பின் சீஷனிடத்திலே தான் இயேசு சிலுவையிலே ஒரு மனிதனிடத்திலே ஒரு வேலையை கொடுத்தது. ஒரே ஒரு மனிதனிடத்துல தான், அது யோவான்ட்ட தான். என்ன வேலையை கொடுத்தாரு? இதோ உன் தாய். இயேசுவின் தாயையே பராமரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை பெற்றவன் ஒரே ஒரு சீஷன், அன்பின் சீஷன் ஆகிய யோவான். அந்த யோவான் தான் இயேசுவின் தாயாகிய மரியாளை கடைசி வரை வைத்து பராமரிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றான் என்று சொல்லி அவன் எபேசு பட்டணத்திலே வைத்து இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய மரணம் வரை அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் பலி விறகி ஓடி இருந்தாலும் ஒரே ஒரு அன்பின் சீஷன் திரும்பி வந்தான். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த திரும்பி வந்த அன்பின் சீஷனை போல நீயும் இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையின் அண்டையே வருவாயானால், ஆண்டவர் உன்னிடத்திலும் இந்த தேசத்திலே செய்ய போகிற காரியங்களை உன்னை நம்பித்தான் அவர் வைத்திருக்கிறார். அதே காரியங்களை, அதே பொறுப்புகளை, அதே தரிசனத்தை அந்த யோவானிடத்திலே கொடுத்தது போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்து மகிமையான நிலையிலே வைப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர். அடுத்ததா இன்னொரு மனுஷனையும் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். யோவான் 19. ஆரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தர சீஷனுமாகிய யோசேப்பு யோசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்திலே உத்தரவு கேட்டான். அவர் மரித்த பிற்பாடு இதுவரைக்கு அந்தரங்கமான ஒரு சீஷனாக இருந்த யோசேப்பு அவனும் வெளியரங்கமாக இயேசுவினிடத்திலே திரும்பி வருகிறான். அதே 39வது வசனத்துல இதற்கு முன்பு இன்னொரு அந்தரங்கமாக இயேசுவை ராத்திரியிலே தேடி வந்த நிக்கோதேமு அவனும் வெளியரங்கமாக வருகிறான். இந்த கல்வாரி சிலுவையின் அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறது என்ன தெரியுமா? அந்த யோவானை போல, அந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பை போல, அந்த நிக்கோதேமு என்கிற அதிகாரியை போல நீங்களும் நானும் எந்த அளவிற்கு வழிமாறி போயிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடத்திலே மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப அந்த சகரியா 13 அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. சகரியா 13வது அதிகாரம் அந்த 7, 8, 9 இப்ப வாசிங்க பார்ப்போம். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அந்த சிறுவர் என்று போட்டிருக்கிறது, அது ஒரு சிறு கூட்டத்தின் மேல் ஆண்டவர் திரும்ப வைப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன நடக்க போகிறதாம்? தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அந்த தேசத்தில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3வது ஒரு சிறு பங்கு அதில் மீதியாயிருக்கும். அந்த 3வது சிறு பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த புடமிடப்பட்ட சிறுமந்தை யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அந்த சிறுமந்தை என்ன செய்யுமாம்? சிதறிப்போன மந்தையை போலல்ல, அவர்கள் என்றென்றும் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். கர்த்தரே என் தேவன் என்று சொல்லுவார்கள். நம்பினவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அப்படியே முழங்கால் படிடுங்க பார்ப்போம்.
Thank you, Jesus. கல்வாரி சிலுவையிலே அவர் கடந்து போன பாதை அது சாதாரண பாதை அல்ல. உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டது, காயப்பட்டது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லுகிற காரியம் அது சாதாரணமாக நடந்த காரியம் அல்ல. சொல்லனா துயரடைந்த இயேசு இந்த நாளின் காலை வேளையிலே உன் அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது, எல்லாரும் ஆரம்பத்திலே என்னை விட்டு ஓடி போனாலும் சிலுவை அண்டையிலே திரும்பி வந்த ஒரு யோவான் அவருக்கு தேவை. அந்தரங்க சீஷனாக ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக இன்று வந்து பிலாத்துவினிடத்திலே அறிக்கை இடுகிற அந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பை போன்றவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. பெரிய அதிகார மட்டத்திலே இருந்தாலும் பகலிலே வந்து இயேசுவை பார்க்க கூடாமல் பயந்து போயிருந்த அந்த நிக்கோதேமு இன்றைக்கு வெளியரங்கமாய் வந்து அறிக்கை செய்கிறானே இயேசுவை குறித்து. அப்படிப்பட்ட மனிதர்கள் இயேசுவுக்கு இன்றைக்கு தேவை. அது எப்போது நடக்கும் தெரியுமா? உண்மையிலே அவருடைய கல்வாரி அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய அன்பிற்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, அந்த கல்வாரி அன்பின் தாக்கம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் போது, உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, மண்ணுயிர்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவா, இந்நில தோறும் புறக்க இனக்கூறு சேகினார். அவருடைய கல்வாரி அன்பின் சிநேகம், உனக்காக எனக்காக அவர் பாட்ட பாடுகள் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு பற்றி பிடிக்கட்டும். இந்த நாளிலே அவருடைய அன்பிற்குள்ளாக மீண்டுமாக அந்த கல்வாரி சிநேகத்திற்குள்ளாக மீண்டுமாக நாம் எழுப்பி கட்டப்படும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.